வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ஒரு சண்டே விலாக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் சண்டே விலாக் இல்லாமல் ஒரு மணி சேவிங் ரிலேட்டடான ஒரு வீடியோவும் இதில் பார்க்க போகிறோம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் ஒரு இம்பல்சிவ் பையிங்கை அவாய்ட் பண்ணதுனால என்னுடைய 15,000 ரூபாயை சேமித்தேன். ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பணம் சேமிச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு இம்பல்சிவ் பையிங்னால ஒரு 15,000 ரூபா நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படி அந்த 15,000 ரூபாயை நான் சேவ் பண்ணது எப்படி நான் இம்பல்சிவ் பையிங்கை அவாய்ட் பண்ணி டக்குன்னு அந்த பொருளுக்கு ஆசைப்படாமல் நான் என்ன மாதிரி ஆல்டர்னேட் ஸ்டெப் எடுத்தேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேவிங்ஸோட முக்கியமான ஒரு விஷயம் இம்பல்சிவ் பையிங்கை நம்ம அவாய்ட் பண்ணுறது. வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சண்டே மார்னிங் காலைல எந்திரிக்கிறப்ப 6:30 பாருங்கள், அப்போவே வானம் எவ்வளோ வெளியேன்னு இருக்குன்னு. சன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே சீக்கிரம் வெளிச்சமான மாதிரி ஒரு ஃபீலிங். காலையில் சனிக்கிழமை நைட்டாக இருந்த தக்காளி தொக்கு தான் அது, ப்ளஸ் தோசை வச்சு சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போயாச்சு. காஃபி குடித்தோம். காலைல எந்திரிச்சு வேறு எந்த ரொட்டீனும் மார்னிங் இல்லை. காலைல சீக்கிரமாக எந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போக தான் டைம் கரெக்டாக இருக்கும். போயிட்டு ஒரு 10:30 போல் சர்ச்சு முடிஞ்ச உடனே வர வழியிலே பார்த்திங்கன்னா வடை வாங்கிட்டு வந்தோம். ஸோ சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக நாங்கள் எப்போதுமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும். இன்றைக்கும் வழக்கம் போல் சண்டே விலாகில் வடை தான். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மெயிலும் பண்ணியிருக்கீங்க. சண்டே விலாக் போட்டாலே உங்கள் வடையை பார்க்குறதுக்காகவே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ். வடை பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ரேராக தான் சேர்த்துக்கிறது, வீக்லி ஒன்ஸ் தான். இடையிலலாம் ரொம்ப சேர்த்துக்கிறது இல்லை. உளுந்த வடை நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எண்ணெயில் மூழ்கி பொரிச்சு எடுக்கிறதுனால நம்ம வீட்டில் செஞ்சால் அது ஆரோக்கியமாக இருக்கும். பட் வீட்டில் போட்டால் நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் தான். இன்னொன்று அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ அதனால தான். ஸோ இன்றைக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சமைக்கிறதுக்கு எங்களுக்கு சமைக்கலை, கடையில் தான் வாங்கினோம். காரணம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் முடியலை. ஸோ அதனால தான் நிற்கக்கூடாது, காலில் கொஞ்சம் ஸ்ப்ரெயின் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப நேரம் நிற்க வேணாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் காஃபி வடை இந்த சாப்பிட்டுட்டு சமைக்காமல் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, நான் பழைய காலேஜில் ஒர்க் பண்ண பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்குது, அங்கே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இருந்த துணியெல்லாம் மிஷினில் போட்டு காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் வாங்க போயிட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன், பாத்திரத்தில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் வாங்கினோம். ஸோ அவங்களே எக்கும் உள்ளே ஒரு லெக் பீஸும் இருக்கும். சிக்கன் 65 மட்டும் சும்மா ஒரே ஒரு பேக்கெட் வாங்கினேன். ஸோ அது ஒன்று வச்சு எல்லோரும் சாப்பிட்டுக்கலான்ட்டு, ஏன்னா இதுலேயும் சிக்கன் பீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் லஞ்சு. பட் நான் இதை ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னு சொன்னால் டோட்டலி வேஸ்ட்டு. என்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும், என்ன தான் நம்ம கடையில் வாங்கியிருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு திருப்தி கண்டிப்பாக வரவே வராது. ஸோ நாங்கள் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டோம். மதியம் பார்த்திங்கன்னா டிவி போட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ எல்லா சேனல்லையுமே போட்ட படம் தான் போட்டுட்ருந்தான். ஸோ அதனால் அவங்களும் சரி நம்ம பேசாமல் தூங்க போயிடலான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஸோ இது என்னோடய மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் கிட்டத்தட்ட நான் வாங்கி 4 வருஷம் ஆகுது. ஸோ நல்லா பழசாயிடுச்சு. அந்த பேக் கவரை எடுத்துகிட்டு பார்த்தா செம்மையாக அந்த ஃபங்கல் இது மாதிரியும் வந்துருந்துச்சு, நல்லாவே பழசாயிடுச்சு. ஸோ இதில் இடையில எனக்கு ஒரு டைம் பேட்ரி மட்டும் புதுசு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ சரி, எதுக்கு நீங்கள் புதுசே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்குமே சரி ஓகே புது ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் அமௌண்ட் சேர்த்துட்ருந்தேன். ஒரு 15,000 போல் சேர்த்து வச்சுருந்தேன். அப்போ நான் கடைக்கு எடுத்துகிட்டு போனேன். சரி ஃபஸ்ட்டு ஃபோன் வாங்கலான்னு முடிவுக்கே வந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபோன். ரொம்ப அடி வாங்கிடுச்சு. பேட்ரி மாற்றணும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பேக்கில் பார்க்குறப்ப கொஞ்சம் ரொம்ப பழசாயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன புது ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கான அமௌண்ட்டும் நான் சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் ரொம்ப இம்பல்சிவாக முடிவு எடுக்கிறோம். பேட்ரி மாற்றினா போதும் 5 இயர்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறாங்க. பார்க்குறதுக்கு பழசாக இருக்குங்கிறதுனால நம்ம அந்த ஃபோனை மாற்றணுமா? கம்ப்ளீட்டாக ரிப்பேர் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லைன்னா மாற்றலாம். ஸோ இப்போ தான் பேட்ரி மாற்றலாம், ஏன்னா ஒரு பேக் கேஸ் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி வேணாம், இப்போ நம்ம கொஞ்சம் டைம் ஆற போடுவோம்னு சொல்லிட்டு அன்றைக்கி புது ஃபோன் வாங்காமல் அன்றைக்கி போகல. ஒரு 5 டேஸ் கழிச்சு போனப்போ எனக்கு பேட்ரி மாற்றி கொடுத்துருந்தாங்க. பேக் கேஸ் எனக்கு ரொம்ப திருப்தியாகவே இல்லை. அப்புறம் பார்த்தா இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், சில்வர் மெட்டாலிக், அந்த பேக் கேஸ் இருந்துச்சு. வெறும் 150 ரூபா தான். ஸோ எனக்கு பேட்ரிக்கு ஒரு 1,800 சொன்னாங்க, 1,500 போட்டுக்கிட்டாங்க. ப்ளஸ் இந்த பேக் கேஸ் ஒரு 150 ரூபா. பாருங்கள், இது இப்போ அது பேட்ரிலாம் போட்டு நல்லா பளபளன்னு தொடச்சி கொடுத்தாங்க. அந்த பேக் கேஸ் மாட்டினோன்னே பார்க்குறதுக்கே நல்லா புது ஃபோன் மாதிரி இருந்துச்சு.
அப்போ எனக்கே என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே பார்க்க நல்லா தான் இருக்குது சார். இது 5 இயர்ஸ் நல்லா தாராளமாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. இன்னொன்று, இது வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 4 இயர்ஸ் ஆயிடுச்சு மாற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து என்ன வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. புதுசு தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை. இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, நம்ம ஏன் அப்கிரேட் பண்ணணும்? இப்போ பார்க்கவும் நமக்கு இந்த பேக் கேஸ் போட்டோன்னா புது ஃபோன் மாதிரியே ஆகிடுச்சு. நல்ல செம்ம ஃபினிஷிங்காக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், புது ஃபோன் வாங்குகிற ஐடியாவை அப்படியே விட்டுட்டேன். அப்போ எனக்கு மொத்தமே 1650 தான் ஆச்சு. அந்த 15,000த்தில் வந்து அப்படியே நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கொஞ்சம் அதை நம்ம வாங்க போடுறத தள்ளி போட்டாலே நம்ம மனசு மாறிடுது. ஓகே, அது நல்லா தானே இருக்குது, இப்போ எதுக்கு மாற்றிக்கிட்டு பார்ப்போம். வேறு இன்னொன்று, எனக்கு வீடியோ குவாலிட்டி இதில் ஓகேவாக இருக்குது. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் மாற்றிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த பிளானை அவாய்ட் பண்ணதுனால வெறும் 1650 தான் செலவாச்சு. பேட்ரி ப்ளஸ் அந்த பேக் கேஸு. இப்போ பார்க்க புது ஃபோன் மாதிரியும் இருக்குது, ஃபோனும் சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ 15,000 செலவாக வேண்டிய இடத்துல 1650 தான் செலவாயிருக்கு. ஒரு 13,350 என் கையில் இருக்குது. இல்லைன்னா இப்போ புது ஃபோன் வாங்கியிருந்தேன்னா கம்ப்ளீட்டாக இந்த அமௌண்ட் என் கையிலையே இருந்திருக்காது. இன்னொரு விஷயம், வாட்ச்சு. ஸோ இதான் என்னுடைய இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ச்சு. இதை வந்து நான் ஒர்க் பண்ண இடத்துல என்ன சொன்னாங்க, உன் கைக்கு இது எடுப்பாகவே இல்லை, நீங்கள் வந்து ஒரு சில்வர் கலர்லையோ ஒரு ஆஷ் கலர்லையோ ஒரு மெட்டாலிக் சில்வர் கலரில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ எனக்குமே இந்த ஃபோனுக்கு நான் சேர்த்து வச்சுருந்த மாதிரி ஒரு 2000 ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணுன்னு தான் சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு ஆஷ் கலர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஐயோ நம்ம வாட்ச் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, உடனே வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இம்பல்சிவ் பையிங் வந்து இன்றைக்கே போய் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரியே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் தான் யோசித்தேன், இது நம்ம பழகக்கூடாது. ஓகே, நான் சேர்த்து வச்சுருக்கேன், அது சேர்த்து வச்ச காசே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னோடய சேமிப்பை எடுத்து நான் அந்த வாட்சை வாங்க போகிறதில்ல, இதுக்காக சேர்த்து அமௌண்ட் இருக்கு. ஆனால் நம்ம மற்றவங்க சொல்கிறதுனால நம்ம ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நானே பழக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஓகே இப்போ வாங்க வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், இப்போ வாங்கினாலும் தப்பு கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் இந்த வாட்சை யூஸ் பண்ணோம், நல்லா தானே இருக்குது. அப்படி நம்ம ஈஸியாக மற்றவங்க சொல்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டா, இன்றைக்கி எனக்கு இந்த அமௌண்ட் எடுத்துக்கு ஓகே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இதே நாளைக்கு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன்னா என்னோடய சேமிப்பை நான் கையை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளானையும் நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சர் பிளேஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் போய் பசங்களோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அங்கேயே நானுமே அந்த அமைதியான அந்த பார்க்கில் இருந்தேன். ஸோ இந்த இம்பல்சிவ் பையிங் அவாய்ட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம், ஏன் நீ அதுக்காக தானே சேர்த்து வச்சுருந்தா வாங்கி என்ஜாய் பண்ண வேண்டியதானன்ட்டு. ஓகே, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஆனால் மற்றவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத மாதிரி என் மைண்டை நான் வந்து ஆக்சுவலாக பழக்கப்படுத்திட்டேன்னா இதே மாதிரி எனக்கு ரொம்ப அடுத்தடுத்து இந்த மாதிரி வாங்கணும்னு அனாவசிய செலவுகள் செய்ய ஆரம்பிச்சிடும். ஃபோனுமே வந்து எனக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க பேட்ரி போட்டதுக்கப்புறம் ஃபோன் வந்து நல்லா எப்படி பழைய மாதிரி வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ அது நம்மளோட தேவைகளை இப்போ வந்து பூர்த்தி செய்யுது அப்படிங்கிறதுனால தான் நான் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுட்டேன்னா அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த பார்க்கில் இருந்த இந்த ஆலமரத்தை பாருங்கள், செம பெரிய ஆலமரம், அவ்வளோ விழுது. அதில் சில ஆலமரத்தை அப்படி இயற்கையாக வெட்டு வச்சுருந்தாங்க, சில ஆலமர விழுதுகளில் கலர் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நேச்சர் பிளேஸ்க்கு போயிட்டாலோ ஒரு கடற்கரைக்கு போயிட்டாலும் எனக்குலாம் வரவே மனசு வராது. ஏன்னா நமக்கு அங்கே அந்த நேச்சரை அப்படியே பார்க்குறப்ப அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து என்ஜாய் பண்ணுறப்ப வேறு எதுவுமே நம்ம மனசுக்கு தோணாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்மேன் வச்சு ஹெட்செட் வச்சு பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப 90s கிட்ஸ் நினப்பு தான் வந்துச்சு. அப்போல்லாம் நம்ம 90s கிட்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், வாக்மேன் வச்சுக்கிட்டு மொட்டை மாடியில் பாட்டு கேட்குறது, பார்க்கில் பாட்டு கேட்குறதெல்லாம் அப்போ வந்து ஒரு பெரிய ஃபேஷனாக நம்ம வச்சுட்ருப்போம். ஸோ இப்படியே தான் ஈவினிங் போச்சு. இதை முடிச்சுட்டு காய்கறி வாங்க போகணும். வெஜ்ஜு ஷாப்பிங் வீடியோ நான் தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.